கனிமொழி மேம் வந்து ஐ ஸ்டாண்ட் வித் ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அது என்ன, நீங்க ஆம்பளைக்கு மட்டும்தான் ஐ ஸ்டாண்ட் வித் அப்படின்னு சொல்லுவீங்களா? பெண்களுக்காக நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்களா? ஆசிஃபாவுக்கு, பில்கிஸ் பானுக்கு குரல் கொடுக்குறீங்க. இங்க இருக்கும் கடையநல்லூர் வஹிதாவுக்கு குரல் கொடுக்கல. இப்ப நேத்து ஒரு பெண்ணுக்கு வந்து புர்காவை பிடிச்சி இழுத்துருக்காங்க. அந்த பெண்ணை ஏன் அப்படி செய்றீங்கன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா நம்மளுடைய முதல்வருக்கு வந்து இட்லி கடைக்கு வந்து விமர்சனம் பண்ண முடியும். வாழை படத்துக்கு வந்து விமர்சனம் பண்றதுக்கெல்லாம் டைம் இருக்கு. இங்க இருக்கும் இஸ்லாமிய பெண்கள், இங்க இருக்கும் இஸ்லாமியர்களாலேயே வந்து தாக்கப்படுறாங்க. அதை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி எங்களுடைய இஸ்லாமிய பெண்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? ம்? இது வந்து ஏன்னா நாங்க வந்து இந்த மதத்துல பிறந்து வாயை திறந்து பேச முடியாத ஒரு பாவப்பட்ட ஜீவன்கள் நாங்கள் எல்லாம். ஏன்னா நீங்கள் ஒரு பெண், நீங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம ஒரு சினிமா கூத்தாடிக்கு வந்து நீங்க இன்னைக்கு சப்போர்ட் பண்ணி நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறீங்க. ஏன்னா எங்களுடைய இஸ்லாமியர்கள் ஓட்டு வந்து உங்களுக்கு தேவை. ஆனா இஸ்லாமிய பெண்கள் எப்படி போனாலும் உங்களுக்கு பரவாயில்லைன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க. இதே மாதிரி இப்படி நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய கட்சிக்காரங்களே உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க என்னைக்கு வந்து ஒரு இஸ்லாமிய பெண்கள் இங்க பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு நீங்க குரல் கொடுக்காம கண்டும் காணாம இருக்கக்கூடிய சூழ்நிலையில கண்டிப்பாக இஸ்லாமிய பெண்கள் வந்து யாருமே வந்து ஓட்டு போட பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க வந்து வீட்டுல சொன்னா சரி சரி சொல்லிட்டு மாத்திதான் ஓட்ட போட போறாங்க. அப்ப நீங்க வந்து ஒரு பெண்ணாக இருந்தாலும் தமிழ்நாட்டுல இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு, இங்க இருக்கும் பெண்கள் வந்து இந்த ஒரு 10 நாளாகவே வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, கேவலப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி கூட கவலைப்படாம இன்னைக்கு வந்து நிக்கிறீங்க. ஐ ஸ்டாண்ட் வித் ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அவருக்கு நீங்க ஸ்டாண்ட் வித் ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லும் இஸ்லாமியர் அனைவருமே வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கங்கிற இந்த ஓட்டுக்காக, இந்த ஓட்டு பிச்சைக்காக நீங்க இப்படி செய்யறீங்க. தமிழக மக்களுக்கு தெரியாத ஒரு செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து இப்ப லண்டன்ல குடியிருக்கிறாங்க. அவர் வந்து தீவிரமா தீவிரமான கிருஷ்ண பக்தர்கள், அந்த பக்தி பாடல்கள் பாடக்கூடிய அமெரிக்காவில் இருக்கும் ஒரு ட்ரூப், அவங்க வந்து அச்சுதா கோபி அவங்களுடைய பெயர். அவங்களும் அவங்களுடைய ட்ரூப் எல்லாருமே வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய வீட்டுல வந்து பஜனை பண்ணியிருக்காங்க. அந்த பஜனை செய்யற சமயத்துல ஏஆர் ரஹ்மான் அதை ஃபுல்லா வீடியோ எடுக்கிறாரு. அவருடைய கையில வந்து கயர்கள் கட்டியிருக்காங்க. இஸ்லாமியர்கள் வந்து பெரும்பாலும் கயர் கட்ட மாட்டோம். அவர் வந்து அந்த கயர் கட்டியிருக்காங்க. அது வந்து மிகவும் பிரபலமாக மிகவும் வைரலான போன ஒரு வீடியோ. அப்பவே வந்து எல்லாரும் சொன்னாங்க, ஏஆர் ரஹ்மான் வந்து தன்னுடைய தாய்மதத்துக்கு திரும்பறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் எல்லா சூழ்நிலைகளையும் வந்து உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த வீடியோ வந்து அவங்க வீட்டுல தான் எடுக்கிறாங்க. அவரும் உட்கார்ந்துருக்காரு. அந்த அச்சுதா கோபி அவங்களுடைய அசிஸ்டன்ட் எல்லாருமே வீட்டுல உட்காந்து பஜனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது வந்து பிரபலமாக ஒருவேளை இஸ்லாமியர்கள் கூப்பிட்டு ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி அவரை அமட்டினாங்களா என்னன்னு தெரியல. அதனால கூட இவர் வந்து இப்படி பேசியிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு கருத்துக்களும் இருக்கு. இந்தியா முழுவதுமே வந்து ஏஆர் ரஹ்மான கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. அவர் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு பரட்ட மண்டையோட ஒரு போட்டோ ஒண்ணு போட்டார் இல்லையா? அப்பவே வந்து தமிழ் மக்கள் எல்லாருமே சாத்துன்னு சாத்தி இருந்தா இன்னைக்கு வந்து இந்த வார்த்தையை இவர் வந்து சொல்லியிருக்க மாட்டாரு. இந்த பேச்சு ஏஆர் ரஹ்மானுடைய அந்த வாதங்கள் எல்லாமே வந்து அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து போட்டு இன்னைக்கும் இந்தியா முழுவதுமே வந்து கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. எதுக்குமே ஆபரேஷன் சிந்தூர் டைம்ல மட்டும் ரெட்டப்புறாவா பறக்க விட்டுறது, பெகல்காம் தாக்குதலுக்கு எனக்கு வாயே இல்லை எசமான் அப்படின்ட்டு வாயை முடிக்கிட்டு இருக்கிறது. அதே மாதிரி ஒரு டிபிக்கல் இந்தியன் முஸ்லிம்ஸ் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான் ஏஆர் ரஹ்மான் அவர்களும் இருக்கிறாங்க. அதே சொல்லுவாங்க, என்னாலே படிச்சு பாராளுமன்றம் போனாலும் எங்களோட புத்தி மாறாதுங்கிறதுக்கு இவர் ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா எத்தனையோ எம்எல்ஏக்கள் போனாலுமே அந்த இஸ்லாமிய மதத்தோடயே போய் 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 இன்னைக்கு ஒரு கெட்ட பேர், ஒரு அவப்பேரை, ஒரு ரொம்ப கீழ்த்தரமான பேர்களை வந்து வாங்கிக்கிட்டு இருக்கு இந்த இஸ்லாமிய சமூகம். அதுல இன்னைக்கு வந்து ஒரு மைல்கல் மாதிரி ஏஆர் ரஹ்மான். ஏன்னா 50 காசு சம்பாரிச்சுட்டீங்க, இன்னைக்கு மியூசிக் காலேஜ் வச்சிருக்கீங்க, எவ்வளவோ சொத்துக்களை சேர்த்திருக்கீங்க, ஸ்டுடியோ வச்சிருக்கிறீங்க. அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு எவ்வளவோ பிள்ளைகளை நீங்க வந்து முன்னேற்றலாம். எத்தனையோ குழந்தைகளுக்கு வந்து இலவசமாக பயிற்சி மையங்கள்ல வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து முன்னேற்றலாம். அதெல்லாம் விட்டு போட்டு இன்னும் எனக்கு சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைக்கிறீங்க. வயசாயிடுச்சுல, அடுத்து இருக்கிற தலைமுறைக்கு வழி விடுறதுதான் ஒரு நல்ல கலைஞருக்கு வந்து அழகு. தமிழ்நாட்டுல இருக்க எத்தனையோ பேர் வந்து நீங்க எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அறிவெல்லாம் வந்து நமக்கு இருக்காது இல்லை. ஏன்னா முஸ்லீமா இருந்தா மூளை இல்லாம இருக்கணுங்கிறது எழுதப்படாத ஒரு விதி. அதைத்தான் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சாரி கனிமொழி மேம், இந்த தடவை இஸ்லாமியருடைய பெண்கள் ஓட்டுமே உங்களுக்கு குறையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு.